இப்படிப்பட்ட ஜெபத்தை எழுப்புதலுக்கு கொண்டு வரணும். எழுப்புதல் என்றாலே நம்ம தேவனை சந்திப்பது, மீன்ஸ் மீட்டிங் காட்ஸ் க்ளோரி. அநேக நம்ம ஆண்டவர் எதுக்கு தர்றோம்னா நமக்கு ஏதாவது செய்யணும், ஓகே, நம்மளுடைய குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும், தேசத்துக்கு ஏதாவது செய்யணும். இதுதான் பர்பஸ். நம்ம ஜெபத்தோட பர்பஸ் தான். ஜெபிக்க கூப்பிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஆண்டவரே என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வியாதியினுடைய எதுவும் அணுகக்கூடாது, பாதுகாத்துக் கொள்ளுங்க, எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. இதான் நம்ம ஜெபம். தேசம் வந்து செழிப்பா இருக்கணும், ஓகே குட், இல்லைன்னு சொல்ல. சபை நல்லா வளரும், ஓகே இதெல்லாம் குட், இல்லைன்னு சொல்ல. ஓகே, ஆனா இட்ஸ் மோர் அபவுட் அவர் நீட். ஓகே, see we emphasize, ஓகே, ஜெபத்தில் நம்ம என்ன பண்றோம்னா கர்த்தரோட கரத்தை தேடுகிறோம், முகத்தை தேட கிடையாது. ஓகே, எழுப்புதல் வேணும்னா கரத்தை தேடக்கூடாது, முகத்தை தேடணும். நம்ம அவர் கையிலேருந்து என்ன கிடைக்கும்? நீங்க வேலை செஞ்சு டயர்டா வீட்டுக்கு போறீங்க, வந்த உடனே எல்லாம் என்ன பண்றாங்க, என்ன பண்றாங்க, உங்க கையில என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. என்ன சாப்பாடு இருக்குது, என்ன விளையாட்டு ஜாமான் இருக்குது, என்ன பொருள் இருக்கு, அதை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு அதை போய் என்ஜாய் பண்றாங்க. அம்மா அப்பா எப்படி இருக்கிறீங்க, டயர்டா இருக்கிறீங்களா, தண்ணி ஒண்ணுமே கேட்கல. என்ன பாக்குறாங்கன்னா உங்க கையில என்ன கிடைக்கும்ட்டு. ஆனா ஏதாவது ஒரு பிள்ளை, ஏன்ப்பா அவ்வளோ டயர்டா இருக்கீங்க, ஏன்ப்பா அவ்வளோ டயர்டா இருக்கீங்க, வாங்க உங்களுக்கு காஃபி இல்லைன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க எல்லாம் வந்து சாப்பாடு தூக்கி பிடிச்சி இது மட்டும் தான் என்ன நினைச்சு பார்த்துச்சுன்னு வைங்க. நினைச்சு உங்களுக்கே இவ்வளவு ஏக்கம் இருக்குன்னா ஆண்டவர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Why do we seek God today? ஏதாவது கையில இருந்து கிடைக்குமா? ஏதாவது கொடுப்பாரா? என் குடும்பத்தை பாதுகாப்பாரா? ஆசீர்வதிப்பாரா? யோபுடைய வந்து பெரிய பிரச்சனை அதுதான். யோபு கர்த்தருக்கு முன்பாக சரியா நடந்தான், இல்லைன்னு சொல்ல. ஏன் நடந்தான் தெரியுமா? அவன் குடும்பம், அவன் வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லி, அதுக்காக அவன் நீதிமானா இருந்தான், எந்த காரியத்திலும் குறை இல்லாமல் இருந்தான். He is a righteous man of his time. Okay, ஏன்? கர்த்தர் குடும்பத்தை பாதுகாக்கணும், அவனை பாதுகாக்கணும், அவன் ஆசீர்வாதங்களை பாதுகாக்கணும். இது சாத்தானுக்கு நல்லாவே தெரியும். இவன் சும்மா ஒன்னும் ஆண்டுக்கு உண்மையா இல்ல. அதான் சொல்றான், நீங்க குடுப்பரசன உண்மையா இருக்கிறான். அந்த சாத்தான பாயிண்ட் நல்லாவே தெரியுது. நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கிறீங்க. You are praying because you want to be protected. You are praying to God because you want to secure your life. உங்கள் வாழ்க்கையை நீங்க நிலைநிறுத்திக்கணும், அதை பாதுகாப்பா வச்சுக்கணும். நீங்க சபைக்கே வந்திருக்கீங்க. முதலாவது ஆண்டு அது எப்பதான் பார்க்கறது தெரியுமா? அது ரொம்ப தூய்மையாண்டு பார்க்காது, அது தேவை உள்ள ஒரு வாழ்க்கை தான் அப்படின்னு இருக்கிறீங்க. எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் யோபு சொல்றான், எல்லாமே போச்சு, ஆனாலும் கர்த்தர் என்னோட இருக்கிறார். ஆண்டவர் என்னமா காமிச்சாரு உபத்திரத்துல? இது எதுவுமே நிரந்தரல. இதுக்கு தானே நீ ஜெபிச்ச, இதுக்கு தானே நீ அழுது ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு ஜெபிச்ச. இப்ப இது எல்லாமே எடுக்கப்பட்டுச்சு. இப்ப கூட உங்ககிட்ட ஒரு விசேஷமான ஒரு காரியம் இருக்கு. என்ன தெரியுமான்னு கேட்கிறேன் யோபு கிட்ட. என்ன தெரியுமா? நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்கு இருக்கிறேன். அங்கதான் யோபு தெளிவா புரிஞ்சு கொள்றான். இது இல்ல ஆசீர்வாதம், அவர் தான் ஆசீர்வாதம். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அவர் கையை தேடுறோம், அவர் கையினால் என்ன நடக்கும், ஏதாவது ஆகுமா, ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட அன்பு ஆண்டுக்கு வேண்டாம். உங்களை ஒரு ஆளு, நீங்க அழகா இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட காசு இருக்கு, பணம் இருக்குது, பேர் இருக்கு, புகழ் இருக்குன்னு பழகுறாங்கன்னா அது உண்மையான அன்பா? இல்லையே. உங்களால காரியம் நடக்குது, உங்களால சில காரியங்கள் நவுத்தப்படுது, அதுக்காக அது அன்பா? ஆனா நீங்க ஒண்ணுமே இல்லாத போது கூட உங்க கூடவே இருந்து உங்களை நேசிக்கிறாங்கன்னா அதான உண்மையான அன்பு. இந்த அன்பு எங்க பார்க்க முடியும்? இயேசுட்ட மட்டும் தான் பார்க்க முடியும். இயேசு மட்டும் தான் நேசிப்பார். அதை தான் கர்த்தர் காமிச்சார் யோபுக்கு. நான் சொல்றேன், கையை தேடாதீங்க, நீங்க முகத்தை தேடுங்க. நீங்கள் முகத்தை தேடினீங்கன்னா கர்த்தர் உங்களை அவருக்கு கையை மாத்திடுவார். நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? நீங்க அவர் முகத்தை தேடினீங்கன்னா you will be the hand of God. என்ன ரீசன்? அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கொண்டு மற்றவங்களை ஆசீர்வதிப்பார். Instead of seeking his hand, seek his face, that you will be the hand of God. உங்கள் மூலமா எழுப்புதல் வரும். முதலாவது உங்கள் வாழ்க்கையில ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தன் சகலத்தையும் ஆளுகை செய்கிறார். முதலாவது புரிஞ்சுக்கணும், நீங்க என்ன இருக்கிறீங்க? களிமண். ஒரு களிமண் சொல்லும் பொழுது உங்களை உருவாக்குறது யாரு? ஆண்டவர். ஒரு கொள்வனா இருந்து உருவாக்குகிறார். இந்த வாழ்க்கை உங்க கையில இல்ல, அவர் கையில இருக்குது, உங்க கையில இல்ல. அப்படியானால் ஒரு களிமண் என்ன பண்ணும்? குயவன் கையில அர்ப்பணிச்சிடும். நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் உன் விருப்பத்தின் படி நான் உருவாக்கப்படுகிறேன். இட் மீன்ஸ் surrender to the will of God. தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுங்க. நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. இப்படித்தான் நீங்க ஜெபிக்கணும். என் வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் உங்கள் சித்தத்தின்படியே நடக்கட்டும். இன்னைக்கு நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க?
இன்னைக்கு நான் ஆண்டு 2 பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ரூம்ல போயிட்டு, ஆண்டவரே எப்படி நீங்க இப்படி பண்ண முடியும், என்னை ஏன் இப்படி பண்றீங்க, என்னை ஏன் போல டார்ச்சர் பண்றீங்க, என்னை ஏன் இப்படிலாம் செய்றீங்க சொல்லி கேள்வி கேட்கறீங்க. பாருங்க, தன்னை உருவாக்குற இடத்துல வளர்க்கறவனுக்கு ஐயோ ஐயோ. எந்த களிமண்ணும் கோயிலை பார்த்து என்னை ஏன் உருவாக்குறேன்னு கேட்க முடியுது. You must understand, nobody can question God. Why have you made me to be such? என்னை ஏன் இப்படி உருவாக்கி இருக்கிறீங்க, ஏன் இதை செஞ்சீங்க, அப்படி கேட்க நம்மளுக்கு எந்த உரிமையும் தகுதியும் கிடையாது. என்னை ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் நடந்து கேட்க எல்லா தகுதி யாருக்கும் வந்துச்சு, குமாரனுக்கு இருந்தது. இயேசு அவரே கேட்கல. அவர் என்ன பண்ணாரு, என்னுடைய சித்தம் இல்ல உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். அவ்வளவு நீதி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்தவருக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் பொழுது அவரே தேவன் சித்தத்துக்கு அடங்கி இருக்கிறார். நம்ம பரிசுத்தமாவா இருக்கிறோம், உண்மையாவா இருக்கிறோம், நீதிமன்றம் இருக்கிறோம் இல்ல. நம்ம இப்படி ஆண்டவரை பார்த்து கேட்க முடியும், கேள்வி கேட்க முடியாது. It doesn't matter what happened in your life. உங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஓகே, you are also a part of the game. நீங்களும் அதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஆரம்பத்தில் எச்சரிப்பு கொடுத்திருப்பாரு, நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க, மீறியும் போயிருப்பீங்க இந்த காரியத்துல. இப்ப அது நடக்குது, அந்த காரியம் நடக்குது, அந்த பிரச்சனை வந்துட்டு இருக்குது உங்களுக்கு. அப்ப நீங்க ஆண்டவரை blame பண்ண முடியாது. You can't blame God for it. But somehow இது இப்படிதான் நடக்கட்டு கர்த்தர் முன்பாகவே அறிந்திருக்கிறார். When you take a wrong choice, தவறான தீர்வை நீங்கள் எடுக்கும் பொழுது அதோட பின் விளைவுகளை நீங்கள் தான் சந்திச்சு ஆகணும். ஹல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தேவனுடைய இரக்கத்தை நினைவு கூறணும். ஜெபத்துல நம்ம எழுப்புதலுக்கு ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய இரக்கத்தை அதிகமாய் நாடணும். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னிங்க, வர இருக்கிற அழிவு வராதபடிக்கு தடை பண்ணுங்க. இதான் இரக்கம். இவன் ஜெபிக்கணும். See, many of us we want mercy but we don't want to repent. நம்மளுக்கு இரக்கம் வேணும், ஆனா மன திரும்புதல் வேண்டாம். தப்பு பண்றீங்க, தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே என்னை தண்டிச்சிடாதீங்க, தயவு செய்து விட்டுருங்க, ஆனா ஒரு வார்த்தை என் பாவத்தை மன்னிங்கன்னு கேட்கல. பாவத்தை மன்னிங்க, நான் திருப்பி இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது, இந்த பாவத்தை நான் நிறுத்தணும் அப்படி கேட்கல. என்ன கேட்கலன்னா, எந்த ஆபத்தும் எந்த அழிவும் வந்துடக்கூடாது அப்படியே இறக்கத்தை கேட்கிறோம், மன திரும்புதல் இல்லை. அது என்ன அர்த்தம், நீங்க இறக்கத்தை மட்டும் காமிங்க, நான் தொடர்ச்சியா பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். We want mercy without repentance, the praise is worthless. அந்த ஜெபம் வீணான ஜெபம், பிரயோஜனம் இல்லாத ஒரு ஜெபம். நம்ம கர்த்தருடைய இரக்கத்தை கேட்கணும். அப்புறம் உங்க வீட்டாருக்கு நீங்க ஜெபிக்கணும், சபைக்கு ஜெபிக்கணும், உங்க தேசத்துக்கு நீங்க ஜெபிக்கணும். கர்த்தருடைய இரக்கம் வரணும். தானியேல் எப்படி ஜெபிக்கிறான், நாங்கள் பாவம் செய்தோம். அவன் பாவம் பண்ணவே இல்லையா, அவன் தப்பு பண்ணவே இல்லை, ஆனா ஜனங்கள் சாப்பிட நாங்கள் பாவம் செய்தோம் ஆண்டவரே, உமக்கு விரோதமான காரணங்கள் செய்ய சொல்லி அவன் கண்ணீரோடு ஜெபிக்கிறான். 150 வருஷத்துக்கு முன்பாக பாத்தீங்கன்னா, எழுப்புதல் காலத்துல சபையில ஆவியானவர் இறங்கும் போது ஜனங்க கண்ணீரோடு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவரே நான் பாவி, நான் பாவி என்று சொல்லி அழுந்து கதறி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அது இன்னொரு லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னியும் சொல்லி சபைக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா தேசத்துல ஜெபம் வைப்பாங்க. they were literally crying on the floor. உளுந்து பிறண்டு குழந்தைய போல அழுவாங்க. they were just crying. அவ்வளோ தண்ணி வரும் கண்ணுல இருந்து. அப்படியே ஒரு பாரம். என்ன பாரம் தெரியுமா, கர்த்தர் இரக்கம் வரணும், கர்த்தருடைய அழிவு வந்துடக்கூடாது. யோசியா என்ற ராஜா நம்ம போன வாரம் பார்த்தோம். தேவ வார்த்தையை கேட்ட உடனே வஸ்திரத்தை கிழித்து கொண்டு ஐயோ நம்ம தேவனுக்கு நம்ம பாவம் செய்துமே அப்படி உணர்த்தப்பட்டான். அங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தாகணும் தெரியுமா, கர்த்தருடைய இரக்கம் என் மேல வரணும். நம்ம நிறைய பேர் நீங்க எப்படித்தமா இருக்கிறோம், நிறைய காரியத்தை இருள பண்ணிட்டு ஒரு டைம் வரும் பொழுது அது நம்ம பரிசுத்தமா நியாயப்படுத்துகிறோம். இது எப்படி தெரியுமா, பிளாக் மணியை ஒயிட் மணி ஆக்குற மாதிரி. சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? பிளாக் மணிய ஒயிட் மணி. சில பேர் பிளாக் மணி என்ன பாஸ்டர், அரசாங்கத்தோட பார்வைக்கு எட்டாத பணம், அது இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் மூலமா வருகிற பணம், கணக்கு கொடுக்க முடியாத பணம். அதை அழகா என்ன பண்ணுவாங்க, ஒயிட் மணியா மாத்துவாங்க. கர்த்தர் அறிந்திருக்கிறார் இது எப்ப ஆரம்பித்தது, எப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கு, எல்லாமே தேவன் அறிந்திருக்கிறார். அதான் சொல்றேன், கர்த்தர் கணக்கு எடுத்தாருன்னா தாங்க மாட்டோம். எழுப்புதல் வரும் பொழுது நியாய தீர்ப்பு சேர்ந்து வரும். ஏன்னா எழுப்புதல் காலத்துல தான் அனனியா சப்பீரா சபையிலே விழுந்து சாகிறார்கள். அந்த ஹீட் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும், அந்த நெருப்பு அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். until he can put to death those who are sinning against him. எழுப்புதல் வரும்போது வரத்துக்கு முன்பாக இரக்கமும் வந்து ஆகணும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட்
God's glory. கர்த்தருடைய மகிமை நமக்கு கனப்படுத்தணும். Revival must be focused on the glory of God. கர்த்தரை மகிமைப்படுத்துறதுல நம்ம முக்கியத்துவம் கொடுத்தாகணும். இந்த எழுப்புதல் வரும்போது இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பிராண்ட் வச்சிருக்காங்க. ஊழியத்துல பிராண்ட் இருக்குது. ஓகே, இந்த பிராண்ட் ஊழியம், அந்த பிராண்ட். எழுப்புதல் வரும்போது வேற எந்த பிராண்ட் இல்ல, இயேசுவை தவிர்த்து. There is only one person to be glorified, Jesus alone. கர்த்தரை மகிமைப்படுத்துவதே நம்மளோட குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த எழுப்புதல் வரும் பொழுது எல்லாத்துக்குள்ள ஒரு தேவ பயம் உண்டாகும், நடுக்கம் உண்டாகும். அங்க மகிமையான காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். எப்ப நீங்க கர்த்தரை கனப்படுத்தணும்னு ஆசைப்படுறீங்களோ, அதாவது எந்த காரியம் செஞ்சாலும் முதலாவது கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுப்பீங்க, அப்படியானால் எழுப்புதல் உங்களை தொற்றுச்சு என்று அர்த்தம். ஹல்லேலூயா.